தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்க்கலாம். நெல்லையில் சைபர் கிரைம் மூலம் 32 கோடி ரூபாய்க்கு மேல் மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வனராஜ் சங்கர், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 32 கோடி ரூபாய் சைபர் கிரைம் மோசடி மூலம் அரங்கேறி இருப்பதான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. திருநெல்வேலி மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 11 கோடி ரூபாய் இது போல முறைகேடு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் 43 கோடி ரூபாய் சைபர் மோசடி மூலம் பொதுமக்களிடம் இருந்து பொதுமக்கள் இழந்துள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SP பிரசன்னகுமார் இன்று தெரிவித்தார். திருநெல்வேலியில் நட்பு ரீதியில் பத்திரிகையாளர்களை இன்று காலையில் சந்தித்த பிரசன்னகுமார் இந்த தகவலை தெரிவித்தார். மேலும் அவர் கூறும்போது, திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் 32,32,37,462 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இதில் போலீசாரின் துரித நடவடிக்கையால் மாவட்ட போலீசாரின் துரித நடவடிக்கையால் இதுவரை 1,26,00,000 ரூபாயை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்துள்ளோம். மேலும் 19,52,00,000 ரூபாயை முடக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதன் மூலம் இந்த 32 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் மீண்டும் கிடைக்கும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மீதமுள்ள 12 கோடி ரூபாய் பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அது குறித்த விசாரணை தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். இதே போல போக்சோ வழக்குகளை பொறுத்தவரை 2024ஆம் ஆண்டு 45 வழக்குகளும், 2025ஆம் ஆண்டு 84 வழக்குகளும், நடப்பு 2026ஆம் ஆண்டு இதுவரை 23 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் விரைந்து செயல்பட்டு இதுவரை 2026ஆம் ஆண்டில் 20 வழக்குகளில் நீதிமன்றம் மூலம் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். குறிப்பாக 6 போக்சோ வழக்குகளில் பார்த்தீர்கள் என்றால் ராதிகா, வெறும் 5 நாட்களில் உடனடியாக அந்த குற்றத்தை உறுதி செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததாகவும், ஒரு வழக்கில் 27 நாட்களில் தீர்ப்பு பெற்று தந்துள்ளதாகவும் SP பிரசன்னகுமார் தெரிவித்தார். இதுபோல சாலை விபத்துகளை குறைக்க தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்டம் முழுவதும் எடுத்து வருவதாகவும், 14 அபாயகரமான இடங்களை கண்டுபிடித்து உள்ளோம், அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீர்கள் என்றால், தேர்தல் பறக்கும் படையில் சோதனையில் காவலர் போலீஸ் துறை மூலம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் முறைகேடான பணம் வாக்காளர்களுக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதே போல கடந்த ஆண்டு சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக 49 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 41 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 50 பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்துள்ளோம் என தெரிவித்தார். சைபர் கிரைம் மோசடிகள் குறித்து பிரத்யேகமாக குறிப்பிட்ட திருநெல்வேலி மாவட்ட SP பிரசன்னகுமார், பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தியும் பேராசை காரணமாகவே இந்த மோசடிகள் நடைபெறுவதாக அவர்களிடம் விசாரித்த போது தெரிய வருவதாக ஒரு முக்கிய தகவலை தெரிவித்தார். எனவே பேராசை இல்லாமல் நியாயமான வழிகளில் கிடைக்கும் பணத்தை சம்பாதிக்க அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற தகவலையும் தெரிவித்தார். இது எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 43 கோடி ரூபாய் கடந்த 5 வருடங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பறிபோய் இருப்பது மிக மிக முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது ராதிகா.